ஸ்டூடெண்ட். இன்றைக்கி ஈக்குவேஷன் சால்வ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று தியரிட்டிக்கல் மெத்தட்லேயும் பார்க்க போகிறோம், ஷார்ட்கட் மெத்தட்லேயும் பார்க்க போகிறோம். தென் அதுக்கு முன்னாடி நீங்கள் 3 ஸ்டெப் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒன்று ஐடென்டிஃபை. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னென்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். தென் அடுத்து அதில் இருக்க எக்ஸ்டர்ம்ஸை ஃபஸ்ட்டு நம்ம குரூப்பை ஹேண்டில் பண்ணணும். எல்லா எக்ஸ்டர்ம்ஸையும் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு நம்ம ஹேண்டில் பண்ணணும். தென் தேர்டு பார்த்திங்கன்னா சிம்ப்ளிஃபை அண்ட் சால்வ் த ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன்னாவே சிம்ப்ளிஃபை தான், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி சில பேசிக் திங்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் அடிஷனில் இருந்தது அப்படின்னா வேரியபிளாக இருந்தாலும் சரி, எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஈக்குவேஷனில் ஹேண்டில் பண்ணும்போது சப்ட்ராக்ஷனில் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3x + 6 = 0ங்கிற சிம்பிள் ஈக்குவேஷனில் நம்ம 6 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது ப்ளஸில் இருக்கிற 6 நமக்கு -6 அப்படின்னு ஆகும். அப்போ x = -6/3ங்கும்போது எக்ஸோட வேல்யூ -2ல் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஈக்குவேஷன் நமக்கு அடிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு சப்ட்ராக்ஷனில் இருக்க ஈக்குவேஷன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அடிஷனாக மாறும். இதே ஈக்குவேஷனை நம்ம மைனஸில் எடுத்தோன்னா 3x - 6 = 0 அப்படிங்கும்போது, ஸோ 6 நாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது ப்ளஸ் சைனில் மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு பாசிட்டிவில் கிடைக்கும். ஆனால் நமக்கு ஈக்குவேஷன் சப்ட்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சேம் ஆஸ் மல்டிப்ளிகேஷன்லேயும் அதே மாதிரி தான். ஒரு ஈக்குவேஷன் நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா அதை நம்ம ஈக்குவேஷனில் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு டிவிஷனில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே சிம்பிள் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். 3x = 6 அப்படின்னு வரும்போது இங்கே 3க்கும் எக்ஸுக்கும் இன்டைரக்டாக என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன்ஷிப். அப்போது 3யை நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது டிவைடில் வரும். அப்போது x = 6/3. சேம் ஆஸ் அதே மாதிரி தான் டிவிஷன்லேயும் நமக்கு இப்போது ஒரு ஈக்குவேஷனை டிவிஷனில் நாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் ஸ்டெப்பை தாண்டி தான் நமக்கு ஈக்குவேஷனோட மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் x + 2 / 3 = 10 அப்படிங்கும்போது இங்கே /3ங்கிறது 1/3 இன்டைரக்டாக இருக்குது. ஸோ அந்த 3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஓவராலாக எல்லா ப்ராசஸ்லேயும் நமக்கு அதோட ஆப்போசிட் டைரெக்ஷன் தான் நமக்கு கிடைக்கும். இதே இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, இப்போது ஒரு ஈக்குவேஷனில் உங்களுக்கு -2 of x + 3 = சம் வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த ஃபுல் டேர்மும் சேர்த்து ஒரு டேர்ம், சரிங்களா? அதை அப்படியே நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அந்த முன்னாடி இருக்க வேரியபிளோட சைன் மட்டும்தான் மாறுமே தவிர ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேரியபிள்ஸ் அஃபெக்டே ஆகாது. ஓகேங்களா? இப்போது -2 of x + 3 அப்படிங்கிறத நீங்கள் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போதோ இல்லை சிம்ப்ளிஃபை பண்ணும்போதோ உங்களுக்கு சைன் எப்படி மாறும்னா அந்த -2 உங்களுக்கு எப்படி மாறும்? +2ன்னு மாறும். பட் அந்த பேராந்திசிஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ஈக்குவேஷன் சால்விங்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரியே இப்போ நீங்கள் -2 of x - 2 அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு இடையிலையும் என்ன ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது? உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு அது டிவைடில் வரும். ஓகேங்களா? அதே டிவைடில் வரும்போது உங்களுக்கு மைனஸ் சைன் சேஞ்ச் ஆகாது பேராந்திசிஸில் இருக்கிறது. தென் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஈக்குவேஷனில் உங்களுக்கு 2 பக்கமும், அதாவது ஈக்குவலுக்கு 2 பக்கமும் இருக்கிற வேரியபிள் எந்த வேரியபிளாக வேணால் இருக்கலாம். பட் அந்த வேரியபிளோட வேல்யூ சேமாக இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக அதை கேன்சல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 4x = 4a + 8ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம தியரிட்டிக்கலாக சால்வ் பண்ணுறோம். அப்போ 4a + 8 / 4 வரும். ஸோ 4 கேன்சல் ஆகி நமக்கு x = a + 8ங்கிற வேல்யூ கிடைக்கும். இதை நீங்கள் டைரெக்டாகவே கேன்சல் பண்ணி ஒரு ஸ்டெப்லேயே நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆன்சரை கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாம் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரியே ஈக்குவேஷன் ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஈக்குவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, அந்த ஈக்குவேஷன்ஸில்
வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்ததுன்னா அதோட பவர்ஸை நாம் ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3x² + 4 + 2x இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இங்கே வந்துட்டு 3x² தான் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போது 3x² இஸ் ஈக்குவல் டு 3x² அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அந்த பவர்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன்ஷிப்பில். ஓகேங்களா? ஸோ அப்போ 3x⁴ இது வந்துட்டு நான் இங்கே வேரியபிளை பற்றி பேசலை, அந்த எக்ஸ் பவரை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். இப்போது மல்டிப்ளிகேஷனில் பாருங்கள், 3x² இன்ட்டு 3x² அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 9x⁴. அப்போது ஈக்குவேஷனில் வேரியபிள் சேமாக இருந்துச்சுன்னா, வேரியபிளோட வேல்யூ சேமாக இருந்ததுன்னா அதோட பவர்ஸை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அப்படியே ரிவர்ஸு எதில், டிவிஷனில். சப்போஸ் நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் டிவிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சேம் வேரியபிளோட வேல்யூ இருந்ததுன்னா படியில் வந்து என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும். ஸோ 2 - 1 இஸ் ஈக்குவல் டு x⁴1. ஸோ இதில் 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷனில் அடிஷன் வரும், டிவைடில் வந்துட்டு சப்ட்ராக்ஷன் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த எல்லா பேசிக் ஸ்டெப்பும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடை ஈக்குவேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஈக்குவேஷனும் அல்ஜிப்ராவும் ஒன்று தான். ஸோ அதை ரெண்டையும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தென் அடுத்து இதில் வந்துட்டு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாஸ் இருக்குது. அது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த பேசிக் விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கொஷின் வந்துட்டு என்னென்னா, நமக்கு 5x - m + 4 இஸ் ஈக்குவல் டு 2m + 2x + 9 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் லீனியர் ஈக்குவேஷனும் சிம்பிள் ஈக்குவேஷனும் சேமாக தான் இருக்கும், அவ்வளோவா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ஈக்குவேஷனை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், எக்ஸ் டேர்ம்ஸ் மேலே நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் டேர்ம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 5x - m + 4 இஸ் ஈக்குவல் டு 2m + 2x + 9. ஓகே, இப்போது எக்ஸ் டேர்ம்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பக்கமாக நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் டேர்ம்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும் நம்ம. ஸோ 5x அப்புறம் 2x அப்படின்னு 2 எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ அதை 5x - 2x - m + 4 இஸ் ஈக்குவல் டு 2m + 9. இப்போது எக்ஸ் டேர்ம்ஸை வந்துட்டு நம்ம தனியாக ஹேண்டில் பண்ணியாச்சு. எக்ஸ் டேர்மை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதர் வேரியபிள்ஸ் மேலே ஹேண்டில் பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 5x - 2x ஸோ +4 இஸ் ஈக்குவல் டு 2m, இந்த பக்கம் இருக்க -m இந்த பக்கம் வந்ததுன்னா +m ஆகிடும், தென் +9. ஓகேங்களா? இப்போது செகண்ட் வேரியபிளையும் நாம் என்ன பண்ணிட்டோம், ஒரு பக்கமாக ஹேண்டில் பண்ணிட்டோம். தென் இதை 5x - 2xல் போச்சுன்னா 3x + 4 இஸ் ஈக்குவல் டு 2m + m சேர்ந்ததுன்னா நமக்கு 3m கிடைக்கும். ஸோ 3m + 9. இப்போது அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் வேரியபிள் இது பண்ணோம், அதுக்கப்புறம் அதர் வேரியபிளை ஹேண்டில் பண்ணோம், ஃபைனலாக என்ன பண்ணுறோம், கான்ஸ்டண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இங்கே கான்ஸ்டன்ட் நமக்கு 4. இப்போது 3x இஸ் ஈக்குவல் டு 3m + 9. இங்கே இருக்க +4 அந்த பக்கம் வந்தால் -4 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபைனலாக 3x இஸ் ஈக்குவல் டு 3m +9ல் -4 போச்சுன்னா ஸோ +5. ஓகேங்களா? ஏன்னா 9 தான் இங்கே அதிகமான வேல்யூ. ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3m + 5 டிவைடட் 3. 3யும் 3யும் கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு m + 5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் வருது. இது வந்து தியரிட்டிக்கலாக, ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போஸ் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் 7 ஸ்டெப்ஸ். இதே வந்துட்டு நம்ம ஷார்ட்கட்டில் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுவோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது 5x - m + 4 இஸ் ஈக்குவல் டு 2m + 2x + 9.
ஓகேவா? ஸோ இதே ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இதை நம்ம என்ன பண்ணலான்னா டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை நீங்கள் ஆன்சரை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இப்போ எப்படின்னு பாருங்கள். இப்போது இங்கே 5x இருக்குது, இங்கே 2x இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பு உங்களுக்கு இங்கே அப்படியே வந்துடும். ஓகேங்களா? அப்போ 5xல் இந்த 2x போச்சுன்னா 3x. ஓகே, அதுக்கப்புறம் -m+4 இருக்கா? ஸோ அப்போ 2m + 9 - m. இங்கே இருக்க -m அந்த பக்கம் போச்சுன்னா +m ஆகிடும். அந்த 4 வந்து அங்கே வந்துடும். அப்போ 3x = 3m + 5. இங்கே நாம் ஆல்ரெடி பேசிக்கில் பார்த்த மாதிரி 2 வேரியபிளோட வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். அப்போ x = m + 5. ஓகேங்களா? ஸோ நமக்கு சேம் ஆன்சர் கிடச்சிருச்சு. ஏன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸில் இருக்கிறத நம்ம 3 ஸ்டெப்லேயே முடிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் இந்த 3 ஸ்டெப்பில் முடிக்கணுன்னா இந்த 7 ஸ்டெப்ஸில் இருக்கிற ஐடியாவும் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் பேசிக்கில் கிளியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஷார்ட்கட்டை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஷார்ட்கட்க்கு ஒரு தியரியும் தியரட்டிக்கலுக்கு ஒரு தியரியும் படிச்சுட்டு இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும். தென் இன்னொரு எக்ஸாம்பிள், a - 1 / a + 1 = 3/x + 2. இப்போ இதான் நமக்கு சம்மு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த x + 2 நமக்கு RHS சைடு இருக்குது. ஸோ அதை LHS சைடு நம்ம கொண்டு வரணும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நாம் பண்ண போகிறோம். இப்போ a - 1 × x + 2 = 3 × a + 1. ஓகேங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணியாச்சு. x டேர்ம் நமக்கு LHS சைடு வந்துடுச்சு. இப்போ இதை உள்ளே நாம் ஒன்றோட ஒன்று மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ax + 2a, அதுக்கப்புறம் -1 எடுத்து -x - 2 = 3 × a + 1. இப்போ நமக்கு நாம் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி எக்ஸ் டேர்ம்ஸை என்ன பண்ணணும், ஒரு குரூப்பாக கொண்டு வரணும். அப்போது ax - x + 2a - 2 = 3a + 3. ஓகேங்களா? இப்போ நமக்கு எக்ஸ் டேர்ம் ஒரு பக்கம் வந்துடுச்சு. தென் அதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதில் எக்ஸ் காமனில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆஃப் a - 1 ப்ளஸ் இதில் 2 காமனாக இருக்குது. ஸோ 2 ஆஃப் a - 1 = 3a + 3. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பக்கம் 3a + 3 வந்ததுனால நாம் இந்த பக்கம் நமக்கு இருக்கிற வேரியபிளை 2a - 2 அப்படின்னு கொண்டு வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அதனால் 3a + 3 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு = 0க்கு அசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது எக்ஸை காமன் அவுட் பண்ணால் a - 1 இதில் உங்களுக்கு +2aவும் -3aவும் சேர்ந்தால் -a, இந்த -2வும் இந்த -3யும் சேர்ந்து -5 = 0. இப்போது எக்ஸ் a - 1 மட்டும் வச்சுட்டு இந்த கான்ஸ்டண்ட்டையும் அந்த வேரியபிளையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ரெண்டும் நமக்கு ப்ளஸில் கிடைக்கும். அப்போ x = a + 5 / a - 1. இதுதான் தியரட்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இதே நாம் ஷார்ட்கட்டில் போடணுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதே ஈக்குவேஷன் டைரெக்டாக நீங்கள் இந்த செகண்ட் லைனுக்கு வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ எப்படி ax + 2a - x - 2 = 3 × a + 1. ஓகேவா? இப்போது நமக்கு எக்ஸ் டேர்மை சால்வ் பண்ணுங்கள். ஸோ x ஆஃப் a - 1 ப்ளஸ் 2 ஆஃப் a - 1 = 3a + 3. இப்போ நமக்கு இங்கே எக்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லா டேர்மையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். அப்போது ஆல்ரெடி அந்த பக்கம் இருக்க +2a - 1 இந்த பக்கம் வந்ததுன்னா -2 ஆஃப் a - 1. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அந்த சைன் மட்டும் மாறும். இங்கே வந்துட்டு எக்ஸோட மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது a - 1. அப்போ அது டிவைடில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸோட டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா இந்த பக்கம் நமக்கு தியரட்டிக்கலாக கிடச்ச இந்த வேல்யூ நமக்கு இங்கே சேமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் மெத்தடில் ஒன்றும் இல்லை, டைமையும் மேன் பவரையும் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.